தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் அண்ணன் விஜயின் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான நண்பிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பெத்லஹேமில் வழிகாட்டியாக ஒரு நட்சத்திரம் தோன்றியதோ, அதே போல் இருண்டு கிடக்கும் தமிழ்நாட்டிற்கு வழிகாட்ட ஒரு நட்சத்திரம் பிறந்திருக்கிறார். அவர் நம்பிக்கை நட்சத்திரம். அருமுனைக்கென்று ஒரு சென்டிமெண்ட், ஒரு ராசி இருக்குன்னு சொல்றாங்க. அதை நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். எந்த கட்சியின் சார்பாக சிறப்பு விருந்தினர் வந்தாங்களோ அடுத்த தேர்தலில் அந்த கட்சி ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்க. இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் விழாவில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நானும் சகோதரர் ஆதவ் அர்ஜுனோ அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், அடுத்த ஆண்டு தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அமோக வெற்றி பெற்று ஒரு மதசார்பற்ற சமூக நீதி கொடுக்கும் ஒரு உன்னத ஆட்சியை தலைவர் அவர்கள் கொடுப்பார் என்று என்னால் உறுதியிட்டு சொல்ல முடியும். இந்த அழகான திருவிழாவில், இந்த அருமனை மண்ணில் நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உண்மையான சிறுபான்மை மக்களின் பாதுகாவலனாக ஒரு மாடல் அரசு கூறிக்கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்காது. பயம் இல்லை என்று சொன்னால்தான் ஒன்றிய அரசிடம் எந்தவித சமரசமும் இல்லாமல் சிறுபான்மையினர் நலனை பாதுகாக்க முடியும். நீங்களே சொல்லுங்க, இப்ப ஆளும் மாடல் அரசிடம் அரசின் மடியில் கனம் இருக்கா இல்லையா? தீய சக்தியின் மடியில் ஏராளமான கனம் இருக்குது. அதனால அவங்க விரும்பினாலும் சிறுபான்மையர் நலனை பாதுகாக்க முடியாது. உண்மையான சிறுபான்மையினர் நலனை பாதுகாக்கும் ஒரு உண்மையான ஆட்சியை தலைவர் அவர்கள் மட்டுமே கொடுக்க முடியும் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் ஜெபிக்கும் பொழுது எப்படி கையை உயர்த்துவது ஒரு புனிதமோ, அதே அளவு புனிதம் அநீதி நடக்கும் பொழுது நம் விரலை உயர்த்துவது. நான் எதை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரியும். ஒரு விரல் புரட்சி. அந்த ஒரு விரல் புரட்சியை நிகழ்த்தி காட்ட காத்து கொண்டிருக்கும் நண்பிகளே, கான்ஃபிடண்டா இருங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும்.